இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் லைஃப்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு சோஷியல் மீடியா தான் இளைஞர்களுடைய உலகையே ஆட்சி செய்யுது. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேரு அவங்களோட டெய்லி லைஃப் அண்ட் ஹேப்பனிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில வருஷமா சமூக ஊடக தளங்கள், குறிப்பா இன்ஸ்டாகிராம், உலக அளவில் மிகப்பெரிய சமூக ஊடகமாகவும் வணிக தளமாகவும் உருவாகி இருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, பல நாட்டு மக்களும் இன்ஸ்டால மூழ்கி கிடக்குறாங்க. ஆனா அதுலயும் எந்த நாட்டுல அதிகமான பேர் இன்ஸ்டாவை யூஸ் பண்றாங்கன்னு பாப்போம். முதல் இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா தான். சுமார் 413 மில்லியன் பேர் இங்க இன்ஸ்டா யூஸ் பண்றாங்க. அதுல 33% பெண்களும் 67% ஆண்களும் இருக்காங்க. இந்த அதிக எண்ணிக்கைக்கு காரணம் மிகப்பெரிய மக்கள் தொகை தான். அதுல பெரும்பாலானவங்க 2K கிட்ஸ். இந்தியாவுல ஸ்மார்ட் போனை உபயோகிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுக்கு இது முக்கிய காரணமா இருக்கு. இரண்டாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. சுமார் 172.6 மில்லியன் பேர் அங்க இன்ஸ்டா யூஸ் பண்றாங்க. அங்க பெண்கள் தான் அதிகம் டாமினேட் பண்றாங்க. ஆண்களுக்கு பதிலா பெண்கள் தான் அதிகம் இன்டராக்ட் ஆகுறாங்க. பிரேசில் மூன்றாவது இடம். இங்க 141.4 மில்லியன் பேர் இந்நேரம் இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். இங்க 58% பெண்களும் 42% ஆண்களும். இங்க மக்கள் தியேட்டருக்கு போற மாதிரி இன்ஸ்டாவை சந்தோஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாலாவது இடத்துல இருக்கிறது இந்தோனேஷியா. சுமார் 90.2 மில்லியன் பேர் இங்க இன்ஸ்டாவால டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 54% பெண்களும் 46% ஆண்களும். இங்க மெட்ரோ கல்ச்சர் மாதிரி சோஷியல் மீடியா கல்ச்சர் ரொம்பவே வேகமா வளர்ந்துட்டு வருது. அஞ்சாவது இடத்துல இருக்கிறது துருக்கி. இங்க 58.3 மில்லியன் பேர். அதுல 47% பெண்களும் 53% ஆண்களும். இங்க வீடியோஸ பகிர்ற பழக்கம், வீடியோக்களை ஆதரிக்கும் பழக்கமே இவங்க சோஷியல் மீடியாவை ஜாஸ்தியா யூஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த டாப் 5 நாடுகளை தொடர்ந்து ஜப்பான் 6வது இடத்திலையும், மெக்சிகோ 7வது இடத்திலும், இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களையும் பிடிச்சிருக்கு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதை தாண்டி ப்ளஷருக்காக யூஸ் பண்ணுறவங்களோட ரேஷியோ தான் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போது சில்ட்ரன் அப்படின்னு பார்க்கும்போது மதர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, சாப்பிடும்போதுலேருந்து 1 வயசு குழந்தையிலிருந்து ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபோன் காட்டி தான் சாப்பாடு ஊட்டுறாங்க. அதில் வந்து குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலாக தே ஜஸ்ட் கெட் அடிக்டட் டுவர்ட்ஸ் த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸுங்க. இது வந்து ஒரு டெம்ப்ரவரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய சைக்காட்ரி ஹாஸ்பிட்டலில், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்டலாம் வர்ச்சுவல் ஆட்டிசம் கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நல்லா பேசிகிட்டு இருந்த குழந்தை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசாமல் போகிறாங்க. அதே மாதிரி ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. தானாக ஒரு உலகத்தில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. செகண்ட் ஒன் வந்து குழந்தைங்க கிட்ட பார்க்கும்போது அட்டென்ஷன் சீக்கிங் ஹேபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இதை அப்லோட் பண்ணால் நமக்கு லைக் கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்களுக்கு உண்டான ஒரு ரெக்கக்னிஷன், சோஷியல் ரெக்கக்னிஷன் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமாக இம்போஸ்டர் சிண்ட்ரோம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறையா பேர்த்த கம்பேர் பண்ணும்போது நான் வந்து பெஸ்ட்டாக வந்து இல்லையே, சோஷியல் ஐசோலேஷன், நிறைய பேர் கூட்டமாக இருக்கும்போது கூட அவங்க தனிமை இன்டென்ஷனலாக தனியாக போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு குரூப்பாக பார்க்கும்போது சரி, ஒரு ஏர்போர்ட்லேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இல்லாட்டி ஏதாவது ஒரு வெயிட்டிங் லான்ச்சில் எங்கே பார்க்குற மாதிரி இருந்தாலுமே பீப்புள் தனியாக மொபைல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்டென்ஷனலாக அவங்க ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது பர்பஸ் தாண்டி ஒரு ப்ளஷருக்காக, ஒரு ரியாலிட்டியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமே வந்து கிடையாது. அடல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டென்ஷன் எங்கேயாவது டீவியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோஷியல் மீடியாவுக்கு வந்து போவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா அதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து அடல்ட்ஸில் என்னென்னு பார்க்கும்போது பிரெயின் ஃபாக். இப்போ மொபைல் எடுப்பாங்க, ஒரு மெயில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது எண்டட் அப் இன் சோஷியல் மீடியா. ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் பண்ணணும், ஒரு யாருக்காவது ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, அது எண்டட் அப் இன் சோஷியல் மீடியா. பண்ண போக வேண்டிய வேலையை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கலி இது எண்டட் அப் சம்வேர் அப்படிங்கும்போது அது வந்து பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடல்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. லோன்லினஸ் வந்து ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே வந்து டெம்பரவரியாக ரியாலிட்டியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்கள வந்து இழந்துட்டுருக்காங்க. பெரியவங்களை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் ரொம்ப வருத்தத்தக்க மாதிரியான ஒரு விஷயம். 40 to 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக சோஷியல் மீடியாவில் வந்து இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. நிறையா வந்து அவங்களுக்கு என்ன ஸ்டார்டிங் வந்து கியூரியாசிட்டி, ப்ளசண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தே எண்டட் அப் இன் அடிக்ஷன்.
அது மட்டும் இல்லாமல் இன்டென்ஷனலாக வந்து அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணிப்பாங்க, ஒரு டெம்பரவரி எஸ்கேப் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இருந்துட்டு சைனீஸ் அத்தாரிட்டி அண்ட் அமெரிக்கன் பீடியாட்ரிக் அசோசியேஷன் வந்து ஒரு ஃப்ரேம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிறந்ததுலேருந்து 4 வயசு குழந்தைங்க வரைக்கும் 0 ஸ்க்ரீன் டைம். எக்காரணத்தை கொண்டு தயவு செய்து ஃபோன் டைம் வந்து கொடுக்காதீங்க. என்னதான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து ஓவர்சீஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நெவர் என்கரேஜ் ஸ்க்ரீன் டைம். 4லேருந்து 8 வயசு குழந்தைங்க வரைக்கும் அதிகபட்சம் 10லேருந்து 20 நிமிஷம். அதாவது நீங்கள் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. திஸ் இஸ் த மேக்ஸிமம் லிமிட். அதே மாதிரி 8லேருந்து 16 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகபட்சம் 40 நிமிஷம். 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகபட்சம் 1 மணி நேரம், அதிகபட்சம் 2 hours. அதுக்கும் மேலே வந்து தயவு செஞ்சு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து நாளடைவில் உங்கள் அட்டென்ஷன்ஸ் மட்டும் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மட்டும் கூட இருந்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துல இருந்துமே நீங்கள் வந்து ரொம்ப ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. இன்னும் நாளடைவில் ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம நிறைய சோஷியல் கனெக்ஷன் பில்ட் பண்ணுறதா நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து சோஷியல் ஐசோலேஷனுக்கு தான் அது வந்து நம்மளை கொண்டு போய் விடுது. இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் யுவர் டோபமைன் சேசிங் ஆட்டிடியூட். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அது உங்களை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்காது. அதை இன்னும் தேடி தேடி நீங்கள் அதிகமாக போயிட்டு இன்னும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அட்டைன் பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நாளடைவில் நல்ல விஷயம் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பர்பஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு ப்ளஷர் ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பில் தேவையான விஷயத்தை வந்து நம்ம கவனிக்காமலே நம்ம வந்து போயிடுவோம். இப்போ நீங்கள் யோசனை பண்ணியிருந்திருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவோ, ஒரு ராசி பலனோ, இல்லாட்டி வேறு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச சாங்கோ, பிடிச்ச ஹீரோவோ நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுதான் காமிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது, அந்த விஷயமா மட்டும்தான் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் அதை நினைக்காம விட்டுருந்துருப்பீங்க, அதை பார்த்தா பரவாயில்லையே நினச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு மீமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ரீலோ, ஆனால் அதுவுமே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் யுவர் ஓவர் யூஸிங் யுவர் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.